அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, காலையில் கண் விழிக்கும் போது கட்டாயம் பார்க்க வேண்டியவை மற்றும் பார்க்கக்கூடாதவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பாக நம்முடைய வாஸ்து சாஸ்திரம் மற்றும் தெய்வீக சாஸ்திரங்கள் எத்தனையோ நம்முடைய குடும்ப நலனுக்காக நமக்கு வலியுறுத்துகின்றன. காலையில் எழுந்தவுடன் நாம் யாரை அல்லது எதை பார்க்க வேண்டும் என்பது பலருக்கும் தெரியாத விஷயமாகவே இருக்கிறது. ஒரு நல்ல விழிப்பு தரிசனம் நாள் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களை நமக்கு தருகின்றன. முக்கியமாக பண்டைய காலங்களில் இவ்வளவு தவறுகள், இவ்வளவு இன்னல்கள் எப்பொழுதும் இருந்ததில்லை. தற்போது நடக்கின்ற காலகட்டங்களில் எவ்வாறு நாம் இந்த மாதிரியான பழைய தெய்வீக முறைகளை கையை விட்டதிலிருந்து எவ்வளவோ இன்னல்கள் நமக்கு வருகின்றன. இது குறித்து முக்கியமாக தெரிந்து வைத்து கொண்டு எவ்வாறு இருக்க வேண்டும் என நீங்கள் நினைக்க வேண்டும். ஏனெனில் உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்த்து மகாலட்சுமியை மனதார நினைத்து அன்றைய நாளை தொடங்கினால் அது ஒரு நல்ல விழிப்பு தரிசனமாக அமையும். அடுத்ததாக நம் வீட்டிற்கு எவரேனும் ஒரு உறவினர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை வீட்டிற்கு, அதாவது பெட்ரூம் என சொல்லப்படும் குபேர மூலையில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் அறைக்கு கூட்டி வந்து அவர்களை படுக்கை அறை மீது அமர வைக்க வேண்டாம். ஏனென்றால் கணவன் மனைவி இருக்கும் இடங்களில் கண்ட ஆட்களை கூட்டி வந்து வீட்டில் உட்கார வைக்கும் போது அவர்களுடைய தீய சக்திகள் நம் மீது படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகமையால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிருகத்தனமாக, நாய் நெறிகளாக, அந்த குணம் படைத்தவர்களாக பிறக்கின்றன. ஆகமையால் எவரையும் ஹாலில் உட்கார வைத்து பேசி அனுப்புவதே சிறந்த முறை. உள்ளங்கவியை தவிர பூர்ண கும்பம், கோவில்மணி, பசுமாடு கன்று, குட்டி, இயற்கை காட்சிகள் மற்றும் நல்ல மலர்கள் போன்ற மங்களகரமான விஷயங்களையும் பார்க்கலாம். இது மட்டுமின்றி மஞ்சள், குங்குமம், சந்தன பூதி போன்ற மங்கள பொருட்களையும் காலையில் பார்ப்பது என்பது மிக சிறந்த பலனை நமக்கு வாரி வழங்கக்கூடியது. குறிப்பாக இவற்றை எல்லாம் பார்க்க இயலாதவர்கள் வீட்டின் கடலின் படங்கள் இருந்தால் கூட பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவியின் முகத்திலோ மனைவி கணவன் முகத்திலோ தாராளமாக விழிக்கலாம். ஏனென்றால் மனைவிக்காக கணவன் வாழ்கிறான், கணவனுக்காக மனைவி வாழ்கிறார். நாம் வெற்றி அடைந்தால் இருவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். ஆகமையால் அவர்களை பார்ப்பது எந்த தவறும் இல்லை. குழந்தைகள் பெற்றோரின் முகத்திலோ அல்லது பெற்றோர்கள் குழந்தைகள் முகத்திலோ விழிப்பது அற்புதமான விழிப்பு தரிசனமாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி நாம் அன்றாடம் காடும் விஷயங்கள் கூட ஒரு நல்ல நாளாக அமைய உதவுகிறது. இவ்வாறு நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே வேளையில் காலையில் கண் விழிக்கும் போது அபசகுணமான வார்த்தைகளை பேசுவதையோ கேட்பதையோ சண்டையிடுவதையோ தவிர்க்க வேண்டும். யாரையும் திட்டிக்கொண்டோ அல்லது வாக்குவாதம் செய்து கொண்டோ நாள் துவங்குவதை கைவிட வேண்டும். ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள், கொந்தளித்து விட்டெறியும் நெருப்பின் ஜுவாலைகள் கண் விழித்ததும் பார்க்க வேண்டாம். இவைகள் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். படுக்கையிலிருந்து அவசரமாகவும் பதற்றத்துடன் எழுவதையும் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். இது மூளை நரம்புகளை கண்டிப்பாக பாதிப்படைய செய்து நம்முடைய பணியில் நமக்கு கடும் அவதியை ஏற்படுத்தி தந்து விடுகிறது. பழுதான கடிகாரத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தால் இது நேர்மையின் மற்றும் துரதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது. அதுபோல் வீட்டில் உள்ள உடைந்த பொருட்கள், கண்ணாடி போன்றவற்றை காலையில் பார்க்கக்கூடாது. இது எல்லாமே தவறான செயல்களாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக தூங்கி எழுதும் உங்கள் நிழலை கூட பார்க்கக்கூடாது. இது பயத்தை உண்டாக்கும். காட்டு விலங்குகளின் படங்கள் அல்லது வன்முறையான காட்சிகளை பார்ப்பது எதிர்மறையான உணர்வுகளை தரும் என்கின்றது. இது எல்லாம் சாஸ்திரங்கள் நம்புவதும் பின்பற்றுவதும் அவரவர் நம்பிக்கையாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த செயல்களில் எவரும் ஈடுபட்டு அதனை பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். குறிப்பாக வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களுக்கு தீர்வு காண்பதற்கு காலையில் நாம் எழுந்ததும் முதல் பார்க்கும் பொருளிலிருந்து கிடைக்கும் நேர்மறை ஆற்றல்கள் உதவுவதாக சொல்லப்படுகிறது. சில பொருட்களுக்கு சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் தீர்க்கும் ஆற்றல் உள்ளது என்பதனால் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக அதை தீர்மானிக்கும் தன்மை கொண்ட பொருளை காலையில் எழுந்ததும் பார்ப்பது சிறப்பானது. குறிப்பாக முன்பு கூறியது போல உள்ளங்கையில் மகாலட்சுமி தேவி குடியிருப்பதாகவும் பார்வதி, சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி ஆகிய மூவரும் வாசம் செய்வதாகவும் ஐதீகம். இதனால் காலையில் எழுந்தவுடன் மகாலட்சுமி மனதில் நினைத்து கொண்டு அவற்றை உள்ளங்கையை பார்க்க வேண்டும். இதனால் மகாலட்சுமி அருள் கிடைத்து
அன்றைய நாள் முழுவதும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அடுத்ததாக சுவாமி படங்கள். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்கள் ஆகியவை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒற்றுமையாக இருக்க முடியாத நிலை ஏற்படுகிறது என்றால் காலையில் எழுந்ததும் பரம்பொருள் சிவபெருமான், பைரவர், நரசிம்மர், மகாகாளி, குலதெய்வம் ஆகியோரின் படங்களை பார்த்துவிட்டு அன்றைய நாளை துவங்கினால் வீட்டில் நிம்மதியும் கண்டிப்பான வெற்றியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பூரண கும்பம். காலையில் எழுந்தவுடன் பூரண கும்ப கலசத்தை வார்த்தால் அன்றைய நாள் நிறைவானதாகவும் அமையும். குறிப்பாக நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றியும் மனநிறைவும் கிடைக்கும். முக்கியமாக ஏதேனும் வேலைக்கு ஏதேனும் தொழிலுக்கோ நீங்கள் செல்லுகிறீர்கள் என்றால் அது வெற்றிகரமானதாக அமைய இந்த பூரண கும்பம் உங்களுக்கு ஒரு மன ஆற்றலை கொடுக்கிறது. அடுத்ததாக மஞ்சள் குங்குமம். மங்களகரமான காரியங்கள் தொடர்பாக செல்வதாக இருந்தாலும் சரி, அதற்கான பேச்சுவாதையை துவங்க உள்ளதாக இருந்தாலும் சரி, அன்றைய நாள் காலை எழுந்ததும் மஞ்சள் குங்குமத்தை பார்த்துவிட்டு சென்றால் அந்த காரியம் மங்களகரமானதாக நிறைவேறும். தடைகள் எதுவும் ஏற்படாது என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக கண்ணாடி. காலையில் எழுந்ததும் கண்ணாடி பார்ப்பது அந்த நாளை துவங்கினால் எதிரிகளால் ஏற்படும் சூழ்ச்சிகள் எதுவும் உங்களை பாதிக்காது. கண் திருஷ்டியால் ஏற்படும் தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். தீபம். அடுத்ததாக தீபம். பல நாட்களாக தீராமல் இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் காலையில் இருந்ததும் எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை பார்ப்பது நல்லது. இதனால் நீங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் விரைவில் முடிவுக்கு வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக திருநீறு. மனதில் ஏற்படும் குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இறுக்கமான மனநிலை, மன அழுத்தம், தீராத மன உளைச்சல் இருந்தால் அந்த நேரங்களில் காலையில் இருந்ததும் திருநீரை பார்ப்பது மிகவும் நன்மையை தரும். ஏதேனும் காரியங்களால் நீங்கள் வெளியே செல்லும் போது பூனைகளோ, அதாவது கருப்பு நிற பூனைகளை கண்டால் கண்டிப்பாக அந்த காரியம் தடைபட்டுவிடும். அடுத்ததாக ஏதேனும் செல்லும் போது உங்களுக்கு பாம்பு என்பது குறுக்காக வந்துவிட்டால் அவ்வளவுதான், அனைத்தும் போய்விடும். ஆகையால் அந்த காரியத்தை தள்ளிவிட வேண்டும். ஒரு சுமங்கலி பெண் குடத்துடன் வருவதை பார்த்தால் சுபமானது. அதே அந்த குடம் வெறுங்குடமாக எடுத்து சென்றால் அந்த காரியம் விளங்காது. காலையில் எழுந்தவுடன் யானையின் படத்தை பார்த்துவிட்டு எழுந்தால் தடைகள் அனைத்தும் விலகி நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற நிலை ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.